சுதாமா வீட்டில் கண்ணன்னு ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் மேலே ரொம்பவே பிரியம். எப்பவுமே பகவான் கிட்ட சாமி எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமின்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். பகவான் ஒரு நாள் காலையில் அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். தேவகி மாதாஜியும் எல்லாரும் அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு பகவானை கூட்டிகிட்டு போனாங்க. கண்ணனும் அவருடைய மனைவியும் ஒரு கார் ஷெட்டில் தங்கியிருந்தாங்க. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும் போய் கதவை தட்டினாங்க. கண்ணனும் அவருடைய மனைவியும் கதவை திறந்து பார்த்தா பகவான் யோகிராம் சுரத்குமார் நின்று இருக்கார். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. கையும் ஓடலை, காலும் ஓடலை. பகவானுக்கு கொடுக்க அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை. கண்ணனுடைய மனைவி தேவகி மாதாஜி கிட்ட பழைய சாதம் தான் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் விரைச்சு போயிருந்தது. அதில் ஒரே எறும்பாக இருந்தது. தேவகி மாதாஜி அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை குழைய பிசைஞ்சு கொடுத்தாங்க. பகவான் அவருடைய கொட்டாங்குச்சியை நீட்டினார். இவங்க அந்த பழைய சாதத்தை வச்சு கொடுத்தாங்க. பகவான் அதை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டார். அவருக்கு அவங்களுடைய பக்தி மட்டும்தான் தெரிஞ்சது. குசேலர் கொடுத்த அவளை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டாரே, அதே மாதிரி இருந்தது அந்த நிகழ்ச்சி.